பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் வேத வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், இதுவரை செய்யாத காரியத்தை உனக்காக செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் செய்யக்கூடிய சில காரியங்கள், ஆனால் தேவ மனிதர்களுக்காக தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் வேதத்தில் இப்படியாக நாம் காணப்படுகிறோம். இதுவரை ஒரு மனுஷனுடைய வாக்கிற்கும் அப்படி நடந்ததே இல்லை. ஆனால் அப்படி நடத்தின ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார். இங்கே நாம் வாசிக்கப்பட்ட வசனம், யோசுவாவின் காலத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அவர் யுத்தத்திற்காக நின்று கொண்டு இருக்கிறார். நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவர் சூரியனை பார்த்து சொல்லுகிறார், இந்த யுத்தம் முடியும் வரைக்கும் நீ அங்கே நிற்க வேண்டும் என்று. அதை போலவே அது நின்றது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம், யோசுவாவினுடைய காலத்தில் யோசுவாவு கூட இருந்த தேவன் யோசுவாவின் சொல்லை கேட்டு அப்படியே செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமானால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் நாம் சொல்லுவதை நாம் சொல்ல கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் எதை சொல்லுகிறோம் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜனத்திற்கு யுத்தத்திற்காக யோசுவா சொன்ன உடனே ஆண்டவர் அதை கேட்டாராம். இன்னைக்கு நாம் தேவனுக்காக நாம் பேசுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய அந்த மகிமைக்காக நாம் பேசுகிற காரியத்தை ஆண்டவர் அப்படியே இன்னைக்கு செய்வார். ஆனால் நம்ம இன்னைக்கு உலகத்திற்கு மட்டும்தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். உலகத்தை மட்டும்தான் நாம் நேசித்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தை மட்டும்தான் நம்ம அதைக்குரிய மட்டும்தான் நம்ம காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக செய்ய துணிகரமாய் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ சொல்ல அப்படி ஆகும். தேவன் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் உண்டு, என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான். இன்றைக்கு தேவனில் விசுவாசமாய் இருக்கிறவன், தேவனை நம்பி இருக்கிறவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரதிகூலமான காரியங்கள் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஒரு எதிர்ப்புகள் வருகிற பொழுது, அவர்கள் சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் அப்படியே நிற்க செய்கிற ஒரு தேவன் உனக்கு உண்டு என்பதை இன்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலையும் அறிந்திருக்கிற கர்த்தர், உன் வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், உன்னுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு சொல்லுகிற காரியம், உன்னுடைய அந்த சூழ்நிலையில் நீ சொல்ல ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். ஆண்டவர் அப்படியே செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க விசுவாசத்தோட. மோசேயினுடைய காலத்தில் இப்படியாக சொன்னாரு, அந்த செங்கடலை பார்த்து அந்த கையில் இருக்கிற கம்பை எடுத்து நீட்டின பொழுது செங்கடல் இரண்டாக மாறினது என்று நாம் பார்க்க முடியும். இன்று தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்கிற அற்புதம் மற்றொருவனுக்கு செய்ததல்ல, உனக்கென்று புதியதை யாரும் செய்யக்கூடாததும் யாரும் செய்யாததுமான காரியத்தை உனக்காக செய்ய கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். அப்படியே இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் உண்மையாயிருந்து நாம் சொல்ல கேட்கிற அந்த ஆண்டவரின் அந்த நல்ல மனதை புரிந்து அவருக்காக நாம் வாழ்ந்து அவருடைய நாம மகிமைக்காக நாம் இருப்போம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். எங்க நல்ல ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு அப்படியே நீங்க கேட்டு அப்படியே செய்தீர்கள் என்று, அதை போல ஆண்டவரே, வேதனையில் இருக்கிற, உபத்திரவங்களில் இருக்கிற, பாரத்தோடு இருக்கிற ஆண்டவரே, வியாதியில் இருக்கிற ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற காரியங்கள்
காரியங்களையும் ஆண்டவரே உமக்கு உண்மையாயிருந்து ஆண்டவரே உண்மை நேசித்து உமது பிள்ளைகள் சொல்லுகிற காரியத்தை நீர் அப்படியே செய்கிறபடியினாலே உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.